ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து என்ன வீடியோவில் நான் கொண்டு வந்திருக்கேன்னா, இன்றைக்கி வந்து சளி, இருமல், நெஞ்சு சளி எல்லாத்துக்குமே ஒரே பரிகாரமாக நான் வந்து ஒரு ஹோம் ரெமெடி செஞ்சு நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ மிளகு, கொத்தமல்லி, கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சமாக டீ தூள், அப்புறம் மஞ்சத்தூள், 3/4 டம்ளர் பால் எடுத்திருக்கேன். இஞ்சி வந்து தட்டி போட்டுக்கலாம். மிளகு, இஞ்சி, கொத்தமல்லி எல்லாம் இல்லைன்னா பவுடராகவும் போட்டுக்கலாம். அப்படியே கூட போட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் அடுப்பு பற்ற வச்சுட்டு ஒரு கடாய் வச்சுட்டு அதில் வந்து 3/4 கப் பால் ஊற்றிருக்கேன். அதில் வந்து அதே டம்ளரில் 1/2 கப் தண்ணி சேர்த்திட்ருக்கேன். சேர்த்திட்டு இப்போ வந்து இஞ்சி, மஞ்சத்தூள், டீ தூள் 1/4 டீஸ்பூன், அப்புறம் இஞ்சி கொஞ்சோண்டு, அப்புறம் அது எல்லாத்தையும் சேர்த்திட்டு நெக்ஸ்ட்டு வந்து நாட்டு சர்க்கரை, கரும்பு சர்க்கரை இருக்குல்ல, அதுதான் சேர்த்தணும். அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. அப்புறம் வந்து இந்த வெள்ளை சர்க்கரை வந்துட்டு சேர்த்தவே கூடாது. நெக்ஸ்ட் வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்துனதுக்கப்புறம் நல்லா ஒரு 1/4 மணி நேரம் நல்லா கொதிக்க விடணும். அப்போ தான் அதோட மசாலா டீ வந்து ரெடி ஆகும் எங்களுக்கு நல்லா சூப்பராக. இதை வந்து நீங்கள் செஞ்சு கொடுங்க. பாப்பாங்களுக்கு சின்னவங்கலேருந்து பெரியவங்கள வரைக்கும் யார் வேணாலும் இந்த மசாலா டீ வந்து குடிக்கலாம். சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்கிறது கூட இல்லாமல் கூட எங்களுக்கு உடம்புக்கு நல்லா நல்லது. அப்புறம் சீக்கிரமாக நெஞ்சு சளி இருந்தாலோ இருமல் இருந்தாலோ எல்லாமே சரியாயிடும் எங்களுக்கு. இந்த ரெமடியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். யாரெல்லாம் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ அவங்க எல்லாம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அடுத்தது என்ன மாதிரி வீடியோ வேணும்னு அந்த மாதிரி வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ இந்த ரெமடியை வந்து கண்டிப்பாக எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க முதல்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.